ஓகே சார். கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் கொடுத்துக்கிறான். என்ன கொடுத்துக்கிறான்? டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் ஆல் பேர்ஸ் ரியல் நம்பர்ஸ்ன்ட்டான். அப்போ எக்ஸ்ங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஒய்ங்கிறது ஒரு ரியல் நம்பர். அப்போ எஸ் மீனிங் சார். என்ன? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு அர்த்தம். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னது? ஒரு ரியல் நம்பர். ரியல் நம்பர். அப்படிங்கிற போது ஒரு ஆப்ரேட்டர் டிபெண்ட் பண்றான். எக்ஸ் கமா ஒய் பி கமா கியூ. அப்போ எக்ஸ் கமா ஒய்ங்கிற போது பி கமா கியூ இஸ் ஆல்சோ ரியல் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா இந்த ரியல் ஆர்டர் நம்பர். பேசிக் வரது எல்லாமே ரியல் நம்பர் தான். அப்போ பி கமா கியூ மேபி எஸ் ரியல் நம்பரா சார். தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அது அடிஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டான். அந்த அடிஷன் ஆப்ரேட்டர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வருதுட்டான். எக்ஸ் பிளஸ் ஒய் பி பிளஸ் ஒன் அண்ட் ஒய் பிளஸ் கியூ பிளஸ் ஒன்னுட்டான். சரிங்களா? எஸ் சார். இது வந்து அடிஷன் ஆப்ரேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டான். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டான். சரிங்களாமா? ஓகே சார். இதுக்கு பேர் என்ன? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டான். ஸ்கேலார் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன். கொடுத்துட்டான்னா கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் கமா கேஒய்ன்னு கொடுத்துட்டான். ஓகே சார். அப்படின்னா என்னன்னா அடிஷனல் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் மல்டிப்ளிகேஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஓ ஆமா சார். அடிஷன் அந்த அடிஷனோட க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன எழுதுவோம்? ஏ பிளஸ் பி பிலாங்ஸ் டு என்ன செட்டு அந்த செட்டில் இருக்குன்னு சொல்ல போறோம். ஜி சார். வீனா வி எஸ் சார். என்ன வீனா வி எப்பனா எப்ப இங்க அவன் என்ன கொடுத்துக்கிறான்? ரியல் நம்பர்ட்டா அப்ப பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லிக்கிறான். வி ஆர். எஸ் சார். அதே மாதிரி கே இன்ட்டு எக்ஸ் கமா ஒயின்ட்டான். அப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் த மல்டிப்ளிகேஷன். அதாவது ஏபி கியூஎக்ஸ். அதான் கேஎக்ஸ் கேஒய்ங்கும்போது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். கரெக்டுங்களா? எஸ் ஸ்கேலார் சார். மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறோம். அப்போ கே இன்ட்டு சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஆர் ஆர் இல்லை பின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி போத் எஸ் சார். அடிஷனல் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டான் அவனே டைரக்டா. ஓகேவா? ஓகே சார். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் 8 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுவோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டான். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்னவோ அதை அப்படியே எழுத பாருங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்தாலும் அப்படியே எழுதுனா அதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே. இல்ல சார். அப்போ இங்க ஏங்கிற எலிமெண்ட் என்ன? ஏங்கிற எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமா ஒய் சார். பிங்கிற எலிமெண்ட் என்னன்னா பி கமா கியூ சார். அப்போ எங்கெல்லாம் நம்ம டெஃபினிஷன் அப்ளை பண்ணமோ அங்க ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ, பிக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். ஓகேவாமா? ஓகே சார். சரி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஓகேவா? எஸ் சார். அவன் கொடுத்ததை எழுதினா போதும். அடிஷனுக்கு சரி மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டி முடிச்சு மல்டிப்ளிகேஷன் பாருங்க. மல்டிப்ளிகேஷன் அதான் எழுதிருப்பாங்க. 5 ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆன முன்னாடி பாருங்க. 5 ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆச்சா? ஓகே. எஸ் ஆறாவது சார். ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஆறாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க. அதே ப்ராப்பர்ட்டி தான் எழுதிருப்பாங்க. கொடுத்தது எழுதினா போதும் 2 ப்ராப்பர்ட்டி ஓவர். ஓகே சார். என்ன கொடுத்துக்கிறானோ அதை எழுதினா 5வது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் 6வது ப்ராப்பர்ட்டி எழுதினா உனக்கு 2 ப்ராப்பர்ட்டி ஓவர். சரியாம்மா? எஸ் சார். மீதி இருக்கிறது என்ன நடுவுல? அசோசியேட்டிவ், ஜீரோ எலிமெண்ட் அண்ட் இன்வெர்ஸ். இதுதான் நம்ம பார்க்கணும். எஸ் சார். பார்த்தலாமா? எஸ் சார். அசோசியேட்னா என்ன வேணும்? 3 எலிமெண்ட் வேணும். 3 எலிமெண்ட் யார் யாரு? ஏ கமா பி கமா சி சார். சார் இங்க ஏவும் பியும் தானே சார் இருக்கு. இவர் 3 எலிமெண்ட் இருக்கு. அப்ப 3வது எலிமெண்ட் நாம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே சார். நம்மளோட மீனிங் என்ன? எக்ஸ் கமா ஒய் பிளஸ் பி கமா கியூ இப்படி ஒரு ஃபார்மேட் வந்து அது எப்படி எழுதலாம் சொல்லிக்கிறான்? எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் ஒன் கமா ஒய் பிளஸ் பிளஸ் பி சாரி கியூ பிளஸ் ஒன் சார். அவ்வளவுதான். இதுதான் ப்ராப்பர்ட்டி. சரியாம்மா? எஸ் சார். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி பண்ணிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. அப்ப 3வது எலிமெண்ட் வந்து என்னது? இந்த 2 எலிமெண்ட் கனெக்ட் பண்ணிட்டியா? இந்த 2 எலிமெண்ட் கனெக்ட் பண்ண முன்னாடி இன்னொரு எலிமெண்ட் டபிள்யூ கமா எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். சாரி எக்ஸ் கமா ஒய் தான் யூ கமா வின்னு வச்சுக்கோங்களேன். யூ கமா வின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். கரெக்ட்டுங்களா? இது ஃபுல்லா Yes, ஃபர்ஸ்ட் sir. எலிமெண்ட், இது ஃபுல்லா செகண்ட் எலிமெண்ட். அப்ப திரும்ப இதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவீங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவீங்க. அது ப்ராப்ளத்துல பாப்பீங்க. சரியாம்மா? Okay, sir. Yes, sir. இப்ப சொல்லுங்க. இங்க பாருங்க நீ சொன்ன மாதிரி இந்த பிராக்கெட் போட்டானா இந்த பிராக்கெட்டுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? நீ கேட்டீங்களா 2 எலிமெண்ட் Yes, தான் sir. ப்ராப்பர்ட்டி 3வது எலிமெண்ட் எப்படி சார் பண்றதுன்னு? ஃபர்ஸ்ட் இந்த 2 எலிமெண்ட்க்கு பண்ணுங்க. இந்த 2 எலிமெண்ட் பண்ண இது வருமா? Yes, sir. X இந்த plus x1, y1 plus 1, ம். x2, y2 plus 1, sir. கரெக்ட்டா? x1 Yes, sir. y2 1 y1 y2 1 கரெக்ட்டுங்களா? அப்ப வெளிய என்ன Yes, sir. எலிமெண்ட் இருக்கும்? வெளிய வந்து இந்த எலிமெண்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? Third element, sir, C. ஓகே. இப்ப நாம என்ன அது பண்ணணும்? வந்து A plus B bracket plus Cன்ற ஃபார்மேட்ல கொண்டு வரோம் சார் நெக்ஸ்ட். ஆமா. இப்ப இது என்னது? இது கேபிட்டல் X, இது கேபிட்டல் Yன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து என்னது? பிளஸ் இது கேபிட்டல் P, இது கேபிட்டல் Qன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன? X பிளஸ்
P plus 1 P plus 1. Yes, sir. Y capital plus X Q plus plus capital 1. P plus 1 கரெக்ட்டுங்களா? Yes, sir. கமா கேபிட்டல் Y plus capital Q plus P 1 கரெக்ட்டா? plus 1, sir. Yes, sir. இப்ப கேபிட்டல் X ஓட வேல்யூ என்ன? இதான் கேபிட்டல் X ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா? Yes, sir. கரெக்ட்டாமா? அப்ப Yes, P sir. ஓட வேல்யூ என்ன? P ஓட வேல்யூ வந்து X3 கரெக்ட்டுங்களா? P ஓட வேல்யூ X3 எழுதிக்கிறேனா பாருங்க. Yes, sir. பிளஸ் 1ங்கிறது அவன் வந்து நம்ம கடைசி வர எலிமெண்ட் கடைசி எலிமெண்ட் வர்றது கரெக்ட்டாமா? Okay, sir. அதே மாதிரி அடுத்தது இப்போ என்ன? Y க்கும் Y1 plus Y2 plus 1 and Y3, sir. Plus Y3. பிளஸ் 1 வரும். பிளஸ் 1 என்னது? அவன் டெஃபினிஷன் படி. பிளஸ் 1 வெளிய இருக்குது பாரு கடைசியா. Yes, sir. இந்த y ஓட வேல்யூக்கு ஒரு பிளஸ் 1 வரும். இங்க பார்முலால ஒரு பிளஸ் 1 இருக்குது. 2 டைம் பிளஸ் 1 வரும். கரெக்ட்டாமா? Yes, sir. வந்துருச்சா? Yes, sir. முடிஞ்சதா? அப்ப 1 பிளஸ் 1 எவ்வளவு? 2வா? Yes, sir. இது ஆர்டர் படி எழுதுங்க. x plus y plus அது xy, x1, x2, x3, y1, y2, y3. இதுதான் LHS. சரியாம்மா? Okay, sir. அப்ப RHS என்ன? RHS வந்து மாத்தி கம்பைன் பண்ணுங்க. இப்ப இந்த பிராக்கெட் போடுறதுக்கு Yes, என்ன sir. பண்ணுங்க? First A, B, அப்புறம் C செட்ட தனியா வைப்போம், sir. இப்ப வந்துருது BC X வந்து வெளிய இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த டேர்ம் வெளிய இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்றாங்க. சரியாம்மா? Yes, sir. அதுதான் வந்து RHSல ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? Yes, sir. அப்ப அசோசியேட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன் ஆயிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? இல்ல சார். இப்போ அதாவது இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இந்த டெஃபினிஷன் வச்சு அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா தான் சார் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா டெஃபினிஷன் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷன் Okay, sir. கிளியரா போட்டுட்டீங்கன்னா இங்க ப்ராப்ளம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். Okay, sir. டெஃபினிஷன் கரெக்டா போடணும். அது போட்டுட்டா ப்ராப்ளத்தை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? Yes, sir. சரி அடுத்தது பார்த்தலாமா? Yes, sir. எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் ஜீரோ எலிமெண்ட். ஓகேங்களா? Okay, sir. சரி நம்மளுக்கு தெரியும் பிளஸ் 1னா மைனஸ் 1 வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியோட மைனஸ் 1ங்கிறாங்க. சரிங்களா? Okay, sir. அவன் எடுத்துக்கிறான், அசீம் பண்ணி எடுத்துக்கிறான். என்னன்னா ஏன்னா நம்மளுக்கு டெஃபினிஷன் படி என்ன இருக்குது? டெஃபினிஷன் படி என்ன இருக்குது? x plus Sir, every A belongs to ஓகே ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான். A belongs to vector space, sir. Vector field. Sir, அந்த symbol என்ன சார் சொல்லுவோம்? b தான், b over f. V over F. E belongs to G, sir. A b தான் வரும். சரிங்களா? b தான் வரும். g கிடையாது, b தான் வரும். A plus E equal to E plus A equal to A, sir. சரியா? அப்ப நம்ம எலிமெண்ட் எடுக்கலாமா? எலிமெண்ட் எப்படி எடுப்பீங்க? Yes, sir. a ஓட எலிமெண்ட் என்ன? x, y. X, Y, sir. e ஓட எலிமெண்ட் தெரியாது. அதனால என்ன பண்றேன்னா e1, e2 ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? Okay, sir. ஈக்குவல் என்னன்னு தெரியும்? a ன்னு தெரியும். a ஓட வேல்யூ என்ன? x, y. கரெக்ட்டாமா? X, Y. Yes, sir. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? Yes. Sir, அங்க ஏன் sir A star E equal to A plus A ன்னு போட்டோம்? அங்க ஸ்டார் தானே சார் வரும்? பிளஸ் தான் போட்டுக்கிறேன். பிளஸ் தான் வரும். ஸ்டார் இல்ல பிளஸ் தான் வரும். இங்க நம்ம அடிஷன் தானே பார்க்கறோம். Okay. ஃபர்ஸ்ட் அடிஷன் தானே பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்பர்ட்டி அடிஷன் தான். அப்ப அடிஷன் தான் பார்க்கறோம். சரியாமா? Yes, sir. அப்ப சொல்லுங்க ரெண்டே ஆட் பண்ணி சொன்னா என்ன வரும்? x plus e1 plus E1 plus Y1 Y plus e2 plus plus 1 equal to XY, sir. y. கரெக்ட்டாமா? Yes, sir. அப்ப இந்த எலிமெண்ட் ஈக்குவல் தானே? அதே மாதிரி இந்த Yes, எலிமெண்ட் ஈக்குவல் தானே? ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. x E plus e1 plus 1 equal to x ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இங்க இருக்கிற கமாக்கு முன்னாடி எலிமெண்ட், இங்க இருக்கிற கமாக்கு முன்னாடி எலிமெண்ட் ஈக்குவல். கரெக்ட்டாமா? Yes, sir. அப்ப இந்த equal to X, sir. x கேன்சல். அப்ப e1 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? -1 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டாமா? -1, sir. Yes, sir. அதே மாதிரி சொல்லுங்க. y Y plus E2 plus 1 equal to Y, sir. அப்போ Y cancel ஆயிடும், sir. e2 ஈக்குவல் என்னது? E2 equal to -1, sir. அப்ப என்ன எழுதலாம்? இந்த கான்செப்ட் தப்பா எழுதிக்கிறாங்க. நான் எழுதிக்கிற மாதிரி இது தப்பா எழுதிக்கிறாங்கன்னு நான் எழுதிக்கிற மாதிரி இதுதான் நீ எழுதணும். சரி இது தப்பா போடுறேன். Okay, sir. நான் இங்க எழுதிக்கிறேன் அதுதான் எழுதணும். அப்ப therefore -1, -1 belongs to V. ஓகேங்களா? Yes, sir. என்ன எழுதணும்? நாம கண்டுபிடிக்கணும். அவனே வந்து இப்படி எழுதிட்டா இது தப்பான மீனிங். நான் இங்க எழுதிக்கிற மாதிரி இதுதான் எழுதணும். இதுக்கு இது எழுதுறது தப்பு. அவங்க புக்ல இருக்கிறதே எழுத சொல்லுவாங்க தப்பு இது. இதுதான் எழுதணும். சரிங்களா? Okay, sir. அப்ப -1, -1 belongs to V ன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? therefore inverse identity element is exit. சரிடா கண்ணு? Okay, sir.
சரி, அதே மாரி நாம கண்டுபிடிக்கணும். இந்த பாட்டும் தப்பு தான் அவன் கண்டுபிடிச்சது. நான் சொல்ற மாரி எழுதிக்கோ. சரியாம்மா? சார். அப்ப என்ன எழுத வேணும்? ஃபார் எவரி A belongs to For every belongs to V's vector space, sir. A inverse belongs to V, கமா E ஓட A. வேல்யூ என்ன தெரியும்? E ஓட வேல்யூ என்ன? -1 கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. சரி, இப்ப நான் எழுதுற மாரி எழுதிக்கிறியா? இப்ப A Yes, sir. இன்வெர்ஸ் வந்து Aங்கிறது என்னது? X, Y. ஓகேங்களா? Yes, sir. A இன்வெர்ஸ்ங்கிறது இங்க என்ன? A இன்வெர்ஸ் வந்து Y, என்னது? X, sir. P, Qன்னு வச்சுக்கலாமா? P, Qன்னு வச்சுக்கோங்க. Oh, சரியாம்மா? okay, sir. Okay, sir. அப்ப நம்ம என்ன எழுதணும்? A plus A inverse equal to Eன்னு எழுதணும். கரெக்ட்டுங்களா? A ஓட Yes, வேல்யூ என்ன? sir. X, Y. கரெக்ட்டா? A ஓட வேல்யூ என்ன? X, Y. பிளஸ் A inverse ஓட வேல்யூ என்ன? P, Q. கரெக்ட்டாம்மா? Yes, sir. E ஓட வேல்யூ என்ன? -1, -1. கரெக்ட்டாடா கண்ணு? Okay, sir. அப்ப இது as per definition படி ஆட் பண்ணிக்கலாமா? as per definition என்ன? X கலர் தெரியலையா? மாத்திக்கிறேன். as per definition அவன் கொடுத்த definition என்ன? X plus P plus 1. கரெக்ட்டாம்மா? 1. Yes, sir. இங்க என்ன கிடைக்கும்? Y Y plus plus Q P plus plus 1 1 equal to equal to -1. -1, sir. Sir, இப்ப மேல பண்ண மாதிரியே இது equal to பண்ணுவோமா, sir? ஆமாமா. இது ஈக்குவல். அதே மாதிரி இந்த டேர்ம் ஈக்குவல். பண்ணிடலாமா? Yes, sir. X plus P X plus plus 1 P plus 1 equal to -1. equal to -1. X plus sorry, Y plus நம்ம Q P ஓட வேல்யூ plus 1. கண்டுபிடிக்கங்க. நம்மளோட எய்ம் என்னன்னா P Q ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட எய்ம். சரிங்களா? கண்டுபிடிச்சலாமா? Yes, sir. Sir, அப்ப minus plus 1 இந்த சைடு கொண்டு போயிடலாம், sir. P அப்ப equal to -1 -1 -x. கரெக்ட்டுங்களா? yes, sir. அப்ப P ஈக்குவல் என்ன கிடைக்குது? -2 minus X. கரெக்ட்டுங்களா? Yes, sir. -2 -x. அதே மாதிரி Q கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதே வர்க் தான். Y plus Q equal to plus 1 equal to -1 -1 Q equal to -2 minus Y, sir. அப்ப A இன்வெர்ஸ் ஓட வேல்யூ என்னங்க? A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? -2 -x, -2 -y. -2 minus Y, sir. This belongs to VF. ஓகே. இதுதான் Yes, கரெக்டான sir. வே. இவன் வந்து டைரக்ட்டா எடுத்தா உங்களுக்கு புரியாது. இது எழுதாதீங்க தப்பு. சரிங்களா? Okay, இந்த மாதிரி okay, தான் ப்ரூவ் sir. பண்ணனும். இந்த மாதிரி எழுதினா இன்னும் புரியாது உங்களுக்கு. சரியா? இப்ப நான் எழுதுன பாத்தியா அதான் கரெக்டான வே. சரியாமா? Okay, sir. நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு இருக்கறியா இல்ல நான் டைம் கொடுத்தா நோட் பண்ணிக்குவியா? முடிச்சிட்டு டைம் கொடுக்கட்டா? Okay, sir. சரி. அடுத்து காம்படிட்டிவ் லா என்ன? காம்படிட்டிவ் லா உங்களுக்கு தெரியும். Every Sir, A A comma B belongs to V, sir. A plus B first equal A ஓட to வேல்யூ B என்ன plus எழுதிக்கோ. A ஓட வேல்யூ என்ன? X, Y. X comma B Y, ஓட sir. வேல்யூ B ஓட வேல்யூ வந்து P comma Q, sir. சரி. அப்ப A plus B equal to B plus A. கரெக்ட்டுங்களா? Yes, sir. சரி. அப்ப இங்க எழுதலாமா? A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாமா? Yes, sir. X plus P plus 1 அவசரப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் X ஓட வேல்யூ A ஓட வேல்யூ என்ன? X, Y Y plus P, Q. P comma Q, sir. Equal இங்க என்ன to வரும்? P, P Q comma Q plus plus X, Y. X comma Y, sir. சரி, இதுக்கு ஃபார்முலா அப்ளைங்க. லெஃப்ட் சைடுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. X plus X Y plus 1 Y equal plus to Q plus comma 1 equal Y to plus Q plus 1 equal to P plus X plus 1 comma Q plus Y plus 1, sir. சரி. இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா பார்த்தலாமா? இங்க பாருங்க. X plus P plus 1 P plus X plus 1 ஈக்குவல் தான. ரெண்டு நார்மல் அடிஷன் தான். அப்ப ரெண்டு ஈக்குவல் தான். சரிங்களா? Yes, sir. அதே Yes, மாதிரி sir. Y plus Q plus 1 Q plus Y plus 1 நார்மல் அடிஷன் தான். ரெண்டு ஈக்குவல் தான். Therefore Yes, sir. LHS equal to RHS. Right, sir. Hence the proof for the என்னது வெக்டர் ஸ்பேஸ்கள்ல V, addition வந்து என்னது? Commutative law, sir. அப்டியன் குரூப் ஆர் காம்படிட்டிவ் குரூப். இது வரைக்கும் அப்டியன் குரூப் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியாமா? Okay, sir. அது அஞ்சுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனால அபீடியன் குரூப், sir. ஆமா. இப்ப ஆறாவது ப்ராப்பர்ட்டி என்ன? அவன் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துறான். இனிமேட்டு வரது என்னது? மல்டிப்ளிகேஷனோட கான்செப்ட். இது வரைக்கும் வரது மல்டிப்ளிகேஷன். இது வரைக்கும் முடிச்சது அடிஷன். இப்ப வரது என்னது? மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன்ல ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது பார்த்தலாம். சரியாமா? Okay, sir. இது வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? அவன் கொடுத்த டெஃபினிஷன். அவன் கொடுத்த டெஃபினிஷன் என்ன? k, k of x, y equal to என்னது? kx, ky. KY, sir. இது அவன் கொடுத்த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி டக்குன்னு எழுதிருங்க. முடிஞ்சு போச்சு. பாருங்க k belongs to r, x, y belongs to v and x, y belongs to r சொல்லிட்டு இத போட்டுக்கறான். இத அப்படியே எழுதிருங்க. சரியாமா? Okay, sir. 7th ப்ராப்பர்ட்டி என்ன? 7th ப்ராப்பர்ட்டி நாம சார்ட் பண்ண முடியல. நம்ம ப்ராப்பர்ட்டி என்னது?
ஒரு Sir, ஸ்கேலார் A 1 equal to 1 into A equal to ஓகே. A, sir. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசோசியேட் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்குது. அத முடிச்சுட்டு அப்புறம் 1க்கு போயிரலாம். ஓகேங்களா? Okay, sir. அசோசியேட் ப்ராப்பர்ட்டி அவன் ப்ரூவ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். K இன்டு இல்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுக்கு பேர் என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸ்கேலார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அவனோட புக்ல இருக்கிறதோ அதே நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நான் மேல கொடுத்த டெஃபினிஷன் கரெக்ட். பட் அவன் ப்ரூவ் பண்ணது என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சொல்லிக்கிறான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவா பார்த்தலாம். சரியாமா? Okay, sir. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொன்னேன்? A belongs to field. field இங்க வந்து ரியல் நம்பர். ஓகேங்களா? Yes, sir. அப்ப x, y ன்னு கொடுத்துக்கிறா x, y, இங்க x1 y1 கொடுத்துக்கிறான் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. x1 y1 and x2, y2 belongs to என்ன எடுத்துக்கலாம்? over b. சரியாமா? Yes, sir. என்ன டவுட் இருக்குதா? இல்ல, sir. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல என்ன சொல்றாங்க? ஸ்கேலார் இன்டு ரெண்டு வெக்டர் x1, y1 plus x2, y2. சரியாமா? Yes, sir. இது நார்மல் அடிஷனா? நார்மல் அடிஷன் என்ன தெரியும்? x1 plus x2 plus 1 வந்துச்சா? X2 plus 1, yes, sir. y1 plus y2 plus 1 வந்துருச்சா? Yes, sir. அப்ப நார்மல் அடிஷன் இது வந்து k. அப்ப k உள்ள மல்டிப்ளை பண்ண முடியுமா? Yes, sir. Constant term. கான்ஸ்டன்ட் டைம். வெரி குட் ஐடியா. கான்ஸ்டன்ட் டைம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? Yes, sir. மல்டிப்ளை பண்ணிட்டாங்களா? Yes, sir. அப்ப இது பெருக்கி பண்ண என்னது? இதுக்கு பேரு LHS. இதே மாதிரி என்ன பண்ணலாம்? RHS சைடு பண்ணணும். RHS, sir. RHS சைடு என்ன ப்ரூவ் பண்ணனும்? அத ஆப்போசிட்டா பண்றோம் சார். இதுல ஏற்கனவே அவங்க தனித்தனியா ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்ணனும்? இந்த k உள்ள கொண்டு போய்க்கணும். k உள்ள போயிட்டு வச்சுனா என்ன பண்ணும்? kx1 ky1 kx2 ky2. கரெக்ட்டுங்களா? அப்ப திரும்ப என்ன பண்ணலாம்? kx1 plus kx2 plus 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. ky1 plus ky2 plus 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப இங்க என்ன ப்ரூஃப் ஆகுது? LHSல என்ன நடந்துக்குது? LHSல என்ன இருக்குது பாருங்க. பிளஸ் இன்டு k ன்னு வந்துக்குது பாருங்க. இன்டு k ன்னு வந்துக்குது. இங்க என்ன வந்துக்குது? இன்டு 1 ன்னு வந்துக்குது. ரெண்டு ஈக்குவலா? இங்க பாருங்க இன்டு 1 ன்னு வந்துக்குது. இங்க பாத்தீங்கன்னா இன்டு k ன்னு வந்துக்குது. ரெண்டு ஈக்குவலாமா? இல்ல சார். நாட் ஈக்குவல். இன்டு k இது. இங்க பாருங்க பிளஸ் k போட்டுக்கறாங்க. இங்க பாருங்க பிளஸ் 1 ன்னு வந்துக்குது. ரெண்டு நாட் ஈக்குவல். கரெக்ட்டாமா? கடைசியா பாருங்க. Yes, sir. ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல். பட் கடைசியா பார்த்தா k ன்னுக்குது. அப்ப kங்கிறது நாட் ஈக்குவல். அதனால LHS நாட் ஈக்குவல் டு RHS. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? டவுட் இருக்குதா? அதாவது அதுல அங்க கேன்னு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அங்க 1 வந்திருக்கு சார். பிளஸ் 1 வந்திருக்கு. இங்க வந்து பிளஸ் கேன்னு வந்திருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் இல்ல சார். ஆமாமா. அப்ப எந்த ப்ராப்பர்ட்டில இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகல? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால இருந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க பாருங்க. இது ஸ்கேலார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது வெக்டார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. வெக்டார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க பாத்தீங்களா? இதே ஐடியா தான். ஆல்பா பிளஸ் பீட்டா x, y. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x இங்க பாருங்க. இந்த மாதிரி எழுதலாமா? அப்ப இதே LHS. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் இது? ஆல்பா பிளஸ் இன்டு x, ஆல்பா பிளஸ் இன்டு y. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆல்பா x ங்கிறது கொண்டு வந்துக்கலாமா? ஆல்பா x பிளஸ் பீட்டா x, ஆல்பா y பிளஸ் பீட்டா y. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதை என்ன பண்ணலாம்? வெக்டர்னால நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணனும்னா ஆல்பா x, ஆல்பா y கரெக்ட்டுங்களா? பிளஸ் பீட்டா x, பீட்டா y ன்னு எழுத முடியும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதுதான் அவன் பண்ணிட்டு பிளஸ் 1 ன்னு வரான். இந்த மாதிரி எழுதுனா இது வருது. பட் இங்க பார்த்தா இங்க பிளஸ் 1 மிஸ் ஆகுது. இங்க பாருங்க இங்க பிளஸ் 1 மிஸ் ஆகுதா? இங்க பார்த்தா பிளஸ் 1 வருது. RHSக்கு என்ன ஆகுது? பிளஸ் 1 வருது. இங்க பிளஸ் 1 வரலைங்கறான். புரியுதாமா? ஓகே சார். LHSக்கு என்ன ஆகுது? பிளஸ் 1ங்கற டேர்ம் வரல. பட் RHSக்கு என்ன ஆகுது? பிளஸ் 1ங்கறது டேர்ம் வருது. ஆனா ரெண்டு நாட் ஈக்குவல் அப்படின்ட்டான். சரியாடா கண்ணு? எஸ் சார். என்னாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா பாத்துங்க. கொடுத்திருக்கிற 10 ப்ராப்பர்ட்டில ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலனாவே நமக்கு என்னது? இஸ் நாட் எ வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர். எஸ் சார். ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல நீ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி எங்க? நீ இங்கேயே ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். எத்தனாவது ப்ராப்பர்ட்டி? இங்கேயே சொல்லிட்டாங்க 7th ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இது ஸ்கேலாரோடது வெக்டரோடது. அப்படியே இங்கேயே சொல்லிக்கலாம். இட் இஸ் நாட் எ வெக்டர் ஸ்பேஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படி சொல்லி முடிச்சுக்கலாம். பட் அவன் என்ன क्वेश्चन கேட்டுக்கறானா உன்னோட क्वेश्चन பேப்பர்ல அதோடயே முடிச்சுக்கலாம். அதோட முடிச்சிட்டாவே ப்ராப்ளம் முடிஞ்சது. பட் அவன் என்ன கேட்டுக்கறான் பாருங்களேன். அடிஷனலா 2 பாயிண்ட் கேட்டிருப்பாங்க. இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஆர் நாட். சரிங்களா? லிஸ்ட் தி ஆல் எக்ஸிமம் ஃபெயில்னு கேட்டுக்கறான். எந்தெந்த எக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேக்குறான். ஓகே சார். வெக்டர் ஸ்பேஸா இல்லையானா இப்ப நீங்க 7வது ப்ராப்பர்ட்டியோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
பட் அவன் என்ன சொல்லிட்டான், எல்லா ப்ராப்பர்ட்டில எது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனால தான் நம்ம என்ன ஓகே. பண்றோம், அங்கேயே ஸ்டாப் பண்ணாத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கேயே ஸ்டாப் பண்ணாத என்ன ஆகுது, கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? எஸ் சார். இப்ப 7th ப்ராப்பர்ட்டி என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வெக்டர், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஸ்கேலார், இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 9th ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்க. ஆல்பா இன்டு பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா எக்ஸ், கமா ஆல்பா இன்டு பீட்டா ஒய், ரெண்டு வருது சரியா? எஸ் சார். மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப உள்ள ரெண்டு மல்டிப்ளை பண்ணா இதா வருது. சரிங்களா? எஸ் சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ள போகுது, மல்டிப்ளை ஆயிருது. கரெக்டாமா? ஆமா சார். ஓகே. அப்ப இது ஒரு பிரச்சனையில சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி 1 இன்டு எக்ஸ் கேட்டீங்களா, 1 இன்டு எக்ஸ் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்ட்டுங்களா? 1 into x. 1 இன்டு Yes, எக்ஸ்னா sir. இந்த 1 எக்ஸ் அப்ப எக்ஸ் ஒய் தான் வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டே நார்மல் மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. கரெக்டாமா? Yes, sir. அப்ப ரெண்டு மல்டிப்ளை ஆகுது. அப்ப என்னாச்சு, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த திஸ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாமா? Okay, sir. அதனால என்ன ஆகுது, இதுல ஒரே நிமிஷமா. Sir? இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல, Sir, distributive law. மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகல, மற்றது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. Yes, ஓகேங்களா? sir. Yes, sir. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகல, இல்ல மற்றது sir. சாட்டிஸ்ஃபை ஆகுது. Sir, இப்போ இதுக்கு நம்ம definition